program in the tutor website. Students, is the screen visible? Sir, no, sir. Okay. Is it visible, students, now? Yes, sir. Yes, sir. Now visible. Yes, sir. Yes. Yes. So this is the tutor website. The same program I'm going to paste here. So everyone noted the program, students? Yes, sir. Yes, sir. Yes. So see the same program I copied and pasted here. It's going to print this pattern. Okay. So kindly check. So see, because of Word document, it taking the different kind of quotations. So I'm going to change the quotation here. Then only it will take the appropriate quotation. That is the only issue in the Word document and Python tutor. Okay, so now no issues. So I'm going to execute. So this is full and full of logical thinking. So you have to think logically, then only you can execute. So I value is 1. That's the first thing. The I value is 1. Then we are going for the j value. J is 1. And see here, it already printed the value, that is a star, for one time. Okay. Because the second time the value I will be changed to 2, that is j will be changed to 2, but it is not satisfied. So it go for the outer loop. Then next one, I value is 2 and the j value again started with 1 and the end value will be 3. So it will print 2 times star star. Okay. Students understood? The second time it prints 2 times. Then again it goes out of the loop. That is it printing new line and it goes out of the loop. So now again the I value changes to 3 and it comes inside and it going to print a star for 3 times. So this is the next iteration. Okay, next inner loop. Then again it going to outer loop and repeating the same step and printing star for 4 times now. Then finally I value is 5 and coming inside and see here it executes star for 5 times and it completing it. Okay, students understood? Students? Yes, sir. எஸ் ஸோ Yes, இந்த sir. நெஸ்டட் ஃபார் லூப் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம வந்து மோஸ்ட்லி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நம்ம செட் பண்ணுறதுக்கு, அதாவது அவுட்டர் லூப் அப்படிங்கிறது எவ்வளோ லைன்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, இன்னர் லூப்புங்கிறது அந்த ஒவ்வொரு லைன்லேயும் நீங்கள் எவ்வளோ டைம் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, இதை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான். ஸோ ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே பேட்டர்ன் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஸோ கைண்ட்லி நோட் டவுன் திஸ். ஸோ இப்போ இந்த சப்போஸ் இந்த ஸ்லாஷ் என்ன எடுத்துக்கலைன்னா, இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது ஒரு ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் இருக்கு. ஓகேவா? அது உங்களுக்கு தெரியல, நியூ லைன் வந்து செலக்ட் பண்ண முடியல. பட் இதே நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல பாருங்க, நெக்ஸ்ட் உடனே அந்த ஸ்டார் வரும். அது ஸ்டார் ஸ்டார், அடுத்தது ஒரு நியூ லைன் இல்லாம. ஸோ இந்த லாஸ்ட் இந்த நியூ லைன் இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட் லைன் எடுத்துடுறேன். இங்க பாருங்க, இப்போ திரும்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரே லைன்ல உங்களுக்கு எல்லாமே ஸ்டார் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த ஸ்லாஷ் என் கொடுக்குறோம். ஓகே, ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது நியூ லைன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டுட்? Yes, sir. எஸ். Yes, sir. ஸோ கைண்ட்லி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நியூ லைன் வேணும்னா வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை இன் ஸ்லாஷ் என்.
Okay. So everyone noted this program? Students? Yes, sir. Yes. ஸோ இப்போ இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் டேக் தி ஸ்கிரீன்ஷாட். ஓகே, இந்த பேட்டர்னை மொதல் எடுங்க. கைண்ட்லி டூ த ப்ராக்டிஸ். உங்களால் எவ்வளோ பண்ண முடியுது? ஏன்னா இது எல்லா ப்ரோக்ராம் நீங்கள் வந்து நீங்களா ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் 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 இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே ஸ்டாருக்கு பதிலாக நம்ம வந்து ஒன்னை டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஓகே, ஒன் அப்படிங்கிற வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணுறோம். செகண்ட் லைனில் 1 2, அடுத்தது 1 2 3, அடுத்து 1 2 3 4, அடுத்து 1 2 3 4 5. ஸோ இது பண்ண முடியுமா முடியாதா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. எஸ். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு அந்த இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ப்ரோக்ராம் சேம் இந்த டியூட்டர் வெப்சைட்ல பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாருக்கு பதிலா நீங்க ஜஸ்ட் ஜே ஜே மட்டும் கொடுங்க. ஜே தான் அந்த வேல்யூ. ஓகே, அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாருக்கு பதிலாக நம்ம ஜே கொடுத்துட்டோம்னா இப்போ உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். வேற எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சேம் ப்ரோக்ராம், சிம்பிளி அந்த ஸ்டாருக்கு பதிலாக நம்ம ஜே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, கைண்ட்லி லிசன். ஸோ ஸ்ட்ரைட் அவே ஐ எம் கோயிங் ஃபார் த லாஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இல்லை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நல்லா பாருங்க. பட் ஐ வில் ஷோ யூ இன் ஃபாஸ்ட். ஓகே, ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ செகண்ட் இன்னர் லூப் இட் கோ ஃபார் 1 2. ஓகே, நெக்ஸ்ட் 1 2 3, next 1 2 3 4, next 1 2 3 4 5. Okay, understood everyone? Students? Yes, sir. ஸோ அந்த பேட்டர்ன் அவ்வளோதான். ஃபார் லூப் அவுட்டர் லூப் செட் பண்ணணும், அதே மாதிரி இன்னர் லூப் செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நவ் the same program, but we have to display like this. Okay, kindly anyone tell me students this last one. What is the starting value? What is the ending value? Everything, students, anyone tell me? Sir, 5 is a starting value. Yes, okay. Where we have to change in this program? For this one, where we have to change? Outer range. Yes, outer loop. Again 5 times. Okay. So anyway, if you give like this 5 comma 0, this will also will repeat for 5 times only. 5 4 3 2 1. Okay, 0 means it stops. Okay, but inside we have to give like I value. So we have to change the range value. It should start from the I and end with the students. Sir, 0. Not 0. First time it will take I value 5. Okay, but every time it will reducing. Okay, so that is the thing we have to take. So kindly think and tell me how to set this value. Students, anyone? I minus I minus 1. no. So here actually no issues. So we will take like this. That is a 1 to 6. Okay, we take 1 to 6. But here it start with here inner loop only. We are going to start with the 5, and the end will be the I value. That is a I minus 1. Okay. So first time the I value will be 1 means what will happen? It starts from 5 and it goes up to 0. 5 to 0. Second loop I value 2. So second it will go from 5 to 2. That is a 5 to 1 means so it will stops at 2. Okay, that is what the answer. So just I changed this inner loop. Okay. So kindly I will show you now.
So like this, students, I can't give answers for everything. So kindly think and solve all these patterns. Okay. So I will execute this and kindly check it. So only we are going to change the values present in the inner loop and the outer loop. Okay. Depending upon the program, that only going to change. So kindly listen. So outer loop I value 1. So inner loop j is also 1. Okay. So what we did error means 5 to 0 means that is a updation, that is a decrement. Okay, so we have to specify the updation value, that is -1. Okay, so I didn't give this, so it not going to display the output. That is what the first loop not showed any output. Okay, so step value we have to give as a -1. Okay, understood everyone? So see the first Sir. one, it's showing like this 5 4 3 2 1. Then outer loop, then again goes for the next iteration. Again it is showing the output 5 4 3 2. Okay. Then again the next one 5 4 3. Like that it is going to display everything. So whatever the pattern you need, you have to specify those in the range function. Okay. Yes, sir. Very good. So kindly note down this. Sir, 1 minute. Yes. Kindly note down the program. So logically execute that. Okay. Logically execute and you have to check with your outputs. Okay. So now anyone tell me this one, this program. The first iteration, it displays all one. That is a 5 ones. Second loop, 5 Sir, twos. range is 1, 6 only, sir. Okay, the First, first outer loop is same. Okay, very good. Second loop, inner loop, sir, it will come, like what? I, sir, I comma, plus will become, I plus. comma, sir, no, no. What part? Tell me. I you need or don't need? No need. Okay, so no Sir, nothing. We are going to display only the uh, that is I value. Okay, I value going to display here. So just listen. Okay, so 1 comma sir, 6 again, 1 1, comma 6, but inside we are going to display the outer value. That is a I value is 1 means the first iteration means it going to display 1 for 5 times. Okay, so this is only for repetition. So here instead of j we are going to display I. Okay, I value. Then second iteration, again the 2 will be repeated for 5 times. Then third iteration, 3 will be repeated for 5 times. So the same thing will be repeated. So according to the program, kindly listen, think and solve. Okay. So only you are going to change is inside the range function. Understood, Pa? This one? Students? See, I understood, sir. yeah, these two programs will look somewhat easy. Okay, but while displaying the outputs, definitely it will make you confused. Okay, so in this program, here we given I. Okay, in print we given I, but this program we have to give j. Okay, that is the execution. So first you check for one loop. Okay, you first check the output for one loop, then you can easily understand. Okay, so I equal to 1, this one, j also 1. So what I'm going to print is, I'm going to print only the I value, because I is always constant inside the loop. So I'm just uh, printing the value because j only changing inside. Then next iteration again I changes to 2, and again I want to repeat the I for j times. J times means j 5 times,
I only the value 2. Okay, so like this we are going to repeat the same step again and again. Okay, understood, pa? Yes, yes, sir. Yes. So the next program I told you here, Wait, we want to change j instead of I. Okay, j. So this is a purely logical thinking. Students, kindly practice something. Okay, so you have to logically think. So without the help of program, that is a mobile and a computer, we have to solve it by the paper. Okay, so kindly do some practice and do everything. Okay, students, any doubts in nested for loop? Students, sir. any doubts for any doubts in the nested for loop? Sir, no doubt, sir. Yes. So lot of methods will ask in the pattern type questions. Okay. So not only this type of questions, they will think and give you any kind of pattern, but definitely you should ready. So kindly think only the change you should do is inside the range function. That's all. Okay. And sometimes instead of the star operator 1, 2, 3 or any other operators they will ask. Okay, like hashtag. Okay, so you know this symbol, hash symbol or percentage, any symbol they will ask. Okay, so simply you can easily print this. Okay, whatever time you need, you can just print inside the print statement. Okay, whatever you are giving, it will print like this. Understood, pa? Any symbol you can print. Students, respond me. Yes, sir. Understood. Yes, Okay. yes, like this they will ask. Okay, and so now tell me how to solve this one. Sir, A, B, B, yes, sir. A, B, A, B, C, A, B, C, D, A, B, C, D, E. This one. I value we want to put A, comma, E, sir. A, comma, E. It will take or not? A, E, or if you give inside here means it will be taken as a variable. Okay. Yes, sir. Yes. So now tell me how to do this one. So anyway, the first outer loop will be how many number of lines it's showing. Students, how many times? 5 times. Okay. So here Yes, we sir. can specify 5 times. So this is outer loop is right, but inner loop, what we have to display. So I already told you in the 11th standard that the first unit ASCII values. What is the ASCII values? What is the character value for capital A? Students, Sir, 65. 65. Very good. Then B 66. Like this it will go. Small a means that is a 97. Small b 98. Like that it will go. So we have to process with the that character value. Okay, understood? Yes, sir. Yes. Kindly listen. I will check and I will show the output.
1 second, students. Wait. String of length is 1, but integer found. Okay. Okay, so only change is I have to do here, that is a 1 comma I plus 1. Okay, if I specify here, it will automatically takes here. So see here, first one, it the character value is 65. That value according to that 65, that character according to that 65 is A. Okay, that is what it printing. The next time it going outside the loop, because we are going to execute only one time inside. Okay, the second iteration again starting with the 65, and it going to increment inside I given increment. That is what the next iteration inner loop it taking the next value AB. Okay, next ABC. Okay, next it will display like ABCD. Okay, then ABCDE. Understood, students? So the function used to get the ASCII value, that is a character value of the number, is char function, CHR. CHR is the function used to get the character for the particular ASCII value. Okay. Then ASCII value for the character means that function is ordinal, ORD, ordinal value. Okay, ORD of, if you give A means it will display 65. Okay, understood, students? Yes, sir. Yes. So kindly note down this program and these two functions. This is very important for displaying this kind of output. Okay, for any alphabets related things, you need to use this function, character of the value. Okay, 65, 66, like this I am using here. Then if you want to display small letters means you have to specify here 97. Okay, if they're starting with what is that, if they're starting with z and reducing means you have to specify like that. According to that you have to know the all the ASCII values for the alphabets. Okay, so kindly note down this program and the output, and kindly everyone try the remaining things. So I will show you what are the things I have completed now. So in the left side, these selected things are I completed. Okay, this yellow highlighted things are completed one. The remaining things, students, kindly do by yourself and submit the homework. Okay, understood, pa? Yes, sir. Yes. So kindly think and submit. Then the tomorrow's class, we will see the last topic of the control statement, that is jump statements. Okay, three keywords are there: break, continue, and pause. Okay, so we will see all the usages of those three commands. Then you will be ready for the Wednesday exam. Okay, both the MCQ and descriptive. Okay, students, is there any other doubts in this today's class? No, sir.
ஸோ கைண்ட்லி டூ சம் ப்ராக்டிஸ்ப்பா. ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தெரியும். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நிறைய அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் புரியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் ஒன்லி வில் கெட் சம் கான்ஃபிடன்ஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் ஐ வில் ஷேர் ஆல் த ப்ரோக்ராம்ஸ். ஓகே. என்னென்ன ப்ரோக்ராம்லாம் நம்ம பார்த்தோமோ எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட் டூ சம் ப்ராக்டிஸ். ஓகே. Thank you, students. Thank you. See you in the Okay. next class. Thank you.